السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. قال النبي صلى الله عليه وسلم: من سره أن يمد له في عمره ويوسع له في رزقه فليتق الله فليصل رحمه. يا سيد السادات جئتك قاصدا أرجو رضاك وأحتمي بحماك. يا أكرم الثقلين يا كنز الورى جدني بجودك أرضني برضاك. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி தூங்குகின்றேன். அல்லாஹ் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய ஏகத்துவ பாதையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றனட்டுமாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடுதலை அங்கீகரித்து நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கும் அவர்களுடைய மேலான ஷஃபாஅத் நம் அனைவருக்கும் கிடைப்பதற்கு வல்லாஹ் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை தவாஃப் செய்வதற்கும் மதீனமா நகரிலே மறைந்து வாழக்கூடிய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவை ஜியாரத் செய்வதற்கும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை வல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இந்த ரஹ்மானியா பள்ளிவாசலில் பாரம்பரியமாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல் ஏராளமான பெரும் உலமாக்களை வைத்து மீலாது நாட்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் அப்படியே மக்ரிபுடைய நேரத்தில் மதரசாவுடைய பள்ளிவாசனுடைய வளாகத்திற்குள் வருகின்ற நேரத்திலே ஓதுகின்ற காலங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அலைமோட்டிக் கொண்டிருந்தது. அந்த நேரங்களில் நம் மனதில் வந்திருக்கக்கூடிய 2 நபர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் அவர்கள் இல்லை. இவ்வளவு அழகான காட்சி தரக்கூடிய இந்த காட்சி நம்முடைய உஸ்தாத் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அழகா அவருடைய இஹ்லாஸின் காரணமாக, இறையச்சத்தின் காரணமாக இன்று கம்பீரமாக இந்த மதரசா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்று அழகான முறையில் இந்த மஹல்லாவை நிர்வாகம் செய்து இவ்வளவு பெரிய மஹல்லாவாக, தமிழகத்திலே ஒரு முன்மாதிரியான மஹல்லாவாக இன்று திகழக்கூடிய ஒரு மஹல்லாவை அழகான முறையிலே தன்னுடைய நிர்வாக ஆற்றலால் நல்ல முறையில் நிர்வாகம் செய்த பஸாரி அப்பா அவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 ஆளுமைகளுடைய கபறுகளை அல்லாஹ் தஆலா சுவன பூஞ்சோலையாக ஆக்குவானாக. கியாமத் நாள் வரை இதை நல்ல முறையில் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இங்கிருக்கக்கூடிய நம்முடைய உஸ்தாத் சையது ஹஸரத் அவர்களுக்கும் ஏனைய உஸ்தாத்மார்களுக்கும் அல்லாஹ் தஆலா
ஆரோக்கியத்தில் உள்ள நீண்ட ஆயுளை வழங்குவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1501வது பிறந்த நாள். இந்த மாதம் வந்தாலே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம், ஒரு பெருநாள், ஒரு மகிழ்ச்சி. அது இருக்காதா? லௌலாக்க லௌலாக்க கமால கலப்புக்குள் அஃப்லாக். இந்த உலகம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கவில்லை என்று சொன்னால், படைக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை. அப்படிப்பட்ட முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதம். இஸ்லாத்தினுடைய விரோதி யார்? அபூ லஹப். அவனுடைய பெயரில் சபிக்கப்பட்ட ஒரு வசனம் இறங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவருடைய மரணத்திற்கு பிறகு, உங்களுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று கேட்டபோது மிகவும் கடினமான வாழ்க்கையாக இருக்கின்றது. நரகத்தினுடைய வேதனைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் வாரத்தில் ஒரு முறை எனக்கு ஒரு சுகம் கிடைக்கின்றது. ஏனென்று சொன்னால், என்னுடைய சகோதரருடைய மகன் பிறந்தார் என்று என்னிடத்திலே ஒரு அடிமை பெண் சுவைபத்துல் அஸ்லமியா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண் என்று என்னிடத்திலே வந்து ஒரு சுப செய்தி சொன்னார். நான் சந்தோஷம் அடைந்து அந்த அடிமை பெண்ணை உரிமை விட்டேன். அதற்காக எனக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் என்னுடைய விரல் நுனியிலிருந்து தண்ணீர்கள் வரும். அதன் காரணமாக என்னுடைய உடலில் ஒரு ஆசுவாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற சந்தோஷத்தை ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு நபர் சந்தோஷப்பட்டதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய சுகத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகி நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்தில் எல்லா பொருட்களும் அப்டேட் ஆகிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்டேட் ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய போதனைகள், அவருடைய உபதேசங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. 1500 வருடங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உபதேசங்களை இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. எத்தனையோ தலைவர்கள் இங்கே வந்து சென்று விட்டார்கள். ஆனால் அவருடைய கொள்கைகள் எல்லாம் மாய்ந்து மண்ணோடு மண்ணாகி போகிவிட்டது, மக்கி போகிவிட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள், அவருடைய வாழ்க்கைகள், அவருடைய வரலாறுகள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்றது சொன்னால், அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கையை சய்யிதுனா ஹபீபுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார். நம்ம யாரு? அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் சார்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை கேட்கும்போ வாய மூடிட்டு பேசாம இருக்கணும். அப்படிதானே? என்ன சொல்லணும்? ஷிஆரு அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி. சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடையாளமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொன்னால் ஸலவாத்து சொல்வதுதான். ரபீஉல் அவ்வல் மாதத்திலே என்னவெல்லாம் செய்கின்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரிலே மௌலிது ஓதுகின்றோம். இன்றைக்கு ஒரு கூட்டம் மௌலிது ஓதக்கூடாது என்று சொல்லுகின்றது. இல்லை இல்லை, மௌலிது ஓதலாம். ஏராளமான ஆதாரங்கள் நாம் ஒவ்வொரு நாட்களும் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்கும்போ சத்தமா ஸலவாத் சொல்லாமா? இன்ஷா அல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை அது பரிசுத்தமான வாழ்க்கை. மக்கமா நகரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே துஃபைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய நபர் வருகின்றார். மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய கவியிலே அவர்
புலம்பெயர்ந்தவர், பாண்டித்தியம் பெற்றவர். அவர் வருகின்ற நேரத்திலே மக்காவுடைய எல்லா தலைவர்களும் அவரிடத்திலே சொல்லுவார்கள், நீங்க எங்க வேண்டும் என்றாலும் போகலாம், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை, அவருடைய உபதேசங்களை நீங்கள் கேட்டுவிடக் கூடாது. அப்படி சொல்லி மக்கமா நகருக்குள்ள வர்றார். வந்து அவருக்கு தெரிந்த மொழியிலே, அவருக்கு தெரிந்த அறிவிலே வணக்க வழிபாடுகளை செய்கின்றார். எப்படி செய்கின்றார்? காதில் ஒரு பஞ்சை வைத்து செய்கின்றார். இவங்க அப்படி ஒரு ஷரத்து வச்சிருக்கிறாங்க. என்ன ஷரத்து வச்சிருக்கிறாங்க? அவருடைய போதனைகளுடைய உபதேசங்களை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக. அவ இவரு மக்கமா நகரிலே வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே காதில பஞ்சை வச்சுட்டு வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் சிந்திக்கிறார், நாம் எதுக்கு காதில் பஞ்சு வைக்க வேண்டும்? நமக்குதான் ஹக்கு எது, பாத்தில் எது, சத்தியம் எது, அசத்தியம் எது என்று தெரியுமே என்று சொல்லி காதிலே பஞ்சு எடுக்கிறார். எடுத்தவுடன் அவருடைய செவியிலே கேட்ட வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை உலுக்கி போட்டு விட்டது. கேட்ட வார்த்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களை கேட்கின்றார். அவரை அப்படியே மயங்கி விட்டார், அந்த வார்த்தையில் மயங்கி விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பின்னாலே இவர் போறார். பின்னாலே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறேன், நீங்க ஓதியது என்னது? இது மனிதர்களுடைய வார்த்தை அல்ல என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை அந்த நபருக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். ஒரு இஸ்லாத்தில் வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை பார்த்து எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கின்றார். அதுபோன்று ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னால் நெதர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு நபர், அர்னால்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு திரைப்படத்தை இறக்கினார். என்ன திரைப்படம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள வெறுப்பை, காழ்ப்புணர்ச்சியை உலகத்துடைய மக்களுக்கு முன்னால் எடுத்து ஒரு திரைப்படமாக கொடுத்தார். உலகத்தில் உள்ள எல்லா நபர்களும் கொந்தளித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைத்த அனைத்து நபர்களும் கொந்தளித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெறுப்பை கக்கிய போது, இது காலங்காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வெறுப்புணர்ச்சி. ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அந்த திரைப்படம் இறங்கிய 6 மாத காலத்தில் அந்த நபர் இஸ்லாத்தை தழுவினார். இஸ்லாத்தை தழுவியுடன் அவர் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கிறார், நான் உடனடியாக மதீனாவிற்கு செல்ல வேண்டும். எல்லாரும் எங்க பஸ்ல போவாங்க? உம்ராவுக்கு போவாங்க, எங்க மக்காவுக்கு போவாங்க. இவர் சொல்லிக்கு நான் மதீனாவுக்கு போக வேண்டும் என்று மதீனாவுக்கு போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாவிற்கு முன்னால் என்று கதறி அழுகிறார். அழுதுவிட்டு தான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் உலக மீடியாக்களுக்கு வேண்டி கேட்கின்றார்கள். 6 மாதத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய உம்மத்தை வெறுப்பூட்டும் அளவில் அவர்களுக்கு எதிராக ஒரு திரைப்படம் மீது எடுத்தீர்களே, இஸ்லாத்திற்கு வந்தீர்களே, மதீனாவிற்கு வந்தீர்களே, காரணம் என்ன என்று கேட்டபோது சொல்லுவார்கள், ஆம், நான் திரைப்படம் எடுத்தேன். திரைப்படம் எடுத்ததற்கு பிறகு நான் சிந்தித்தேன், இவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பிறந்து வளர்ந்து மௌத்தாகி போன ஒரு நபரை இவ்வளவு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் நம்புகின்றார்களே, மஹப்பத் வைக்கின்றார்களே என்று நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன். அதற்கு பிறகு அவர்களுடைய மட்டுமல்லாமல் அவர் வலதுசாரி சார்ந்தவர், வலதுசாரி கொள்கையை சார்ந்தவர். அதற்கு பிறகு நான் சிந்தித்தேன், அவர்களுடைய வரலாறுகளை நான் புரட்டி புரட்டி படித்தேன். ஒவ்வொரு வரலாறும் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்தது. அதுதான் நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணம். இப்படி அவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து ஏன் இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கை உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் அது படிப்பினையாக, பாடமாக அமைந்திருக்கின்றது.
அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை முழுமையான முறையில் பின்பற்றக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் 12 நாட்களும் 12 தலைப்புகளிலே இங்கே பேசப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ள நிகழ்வுகளை எடுத்து சொல்லுகின்ற உலமாக்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தலைப்பு திருமணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது வயதிலே திருமணம் முடிக்கின்றார்கள். யாரை திருமணம் முடிக்கின்றார்கள்? 40 வயதான ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா. திருமணம் என்பது அல்லாஹ்வின் ஒரு மகத்தான அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒமின் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுள்ள ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. ஏதோ ஒரு தோட்டத்தில் காய்த்த எலுமிச்சம்பழமும் ஏதோ ஒரு கடலிலிருந்து எடுத்த உப்பும் கலருகின்ற நேரத்திலே ஊறுகா அவதை போன்று, ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஆணும் இணைகின்ற ஒரு அற்புதமான உறவுதான் திருமணம். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்பமானவைகளிலிருந்து உயர்ந்ததை படைக்கின்றான். தேன் எங்கிருந்து வருகின்றது? அற்பமான ஒரு பூச்சியில் இருந்து. அதே போன்று உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒன்று பட்டு, அது எதிலிருந்து? அது ஒரு தாழ்ந்த ஒரு பூச்சியில் இருந்து வருகின்றது. அற்பமானவைகள் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்ததை படைக்கின்றான். அதே போன்றுதான் உலகத்திலே சிறந்த படைப்பான மனித வர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்பமான ஒரு இந்திரியத்துடன் துள்ளி குதிக்கக்கூடியதான ஒரு நீரிலிருந்து நாம் உங்களை படைத்தோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதிலே திருமணம் முடிக்கின்றார். இன்றைக்கு நிறைய நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார திருமணம் முடித்தார்கள், உடல் சுகத்திற்காக முடித்தார்கள் என்று சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களை கல்யாணம் செய்தார். எல்லா மனைவிமாருடைய பெயர்களை நாம் படித்து வைப்பது நம்ம இது கட்டாய கடமை. எல்லா மனைவிமாருடைய பெயரையும் படித்து வைக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமாருடைய பெயர் ஆயிஷத்தும் ஹஃப்ஸத்தும் சௌதா ஸஃபிய்யத்தும் மைமூனத்தும் ரம்லா ஹிந்தும் ஸைனபும் தலாஜுவையா للمؤمنين أمهات مرضيات. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 11 மனைவிமார்கள். அதில் முதலாவது மனைவி யார் என்று சொன்னால் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் சுகத்திற்காக திருமணம் முடித்தார்கள் என்று ஏராளமான நபர்கள் சொல்வதை பார்க்க முடியும். ஐரோப்பிய நாட்டை சார்ந்த தாமஸ் கார்லின் என்று சொல்லக்கூடிய நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சனம் செய்பவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றில் தான் அவர்களுக்கு பதில் கொடுப்பான். அல்ல என்று சொன்னால் அவர்களில் ஒரு நபரை வைத்தே மறுபடி கொடுப்பான். தாமஸ் கார்லின் சொல்லுகின்றார். திருத்தூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் அவர் பேசுவார். என்ன சொல்லுவார்கள்னா, முஹம்மது நபி என்று சொல்லக்கூடியவர் நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் உடல் சுகத்திற்காக நிறைய திருமணங்களை முடித்தார்கள். இல்லை இல்லை, அவர் உடல் சுகத்திற்காக முடிக்கவில்லை என்பதை ஒரு அழகான ஆதாரத்தை கொண்டவர் நிரூபிக்கின்றார். என்ன ஆதாரம்? அவர் பட்டினி கிடந்த நபர், ரொட்டியிலே நெய்யை தடவி சாப்பிடாதவர், 2 நாள் அவர் பசியார சாப்பிட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு பெண்களின் மீது இச்சை இருக்காது. யாருக்கு இச்சை இருக்கும் என்று சொன்னால் ஆடம்பரமாக வாழக்கூடியவர்களுக்கு, நல்ல சுவையான உணவு பதார்த்தங்களை சாப்பிடக்கூடியவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஆசை இருக்கும் என்று அழகாக சொல்லுகின்றார். அதை நாம் சம்மதிக்கிறோம்.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமணம் என்று சொல்லக்கூடியது அது ஒன்றில் மார்க்கத்திற்காக அல்லது அரசியலுக்காக அல்லது சமூகத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை 40 வயதில் திருமணம் முடிக்கின்றார். 50 வயது வரை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவரோடே வாழ்கின்றார்கள். அதற்கு அதுவரை வேறொரு திருமணம் முடிக்கவில்லை. அப்போ அவருடைய மாமி சொல்லுவார்கள், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தான போது, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாம் பேசுவோம், வஃபாத்தான போது சொல்லுவார்கள், அவர்களுடைய 2 பிள்ளைகள், திருமணமாகாத 2 பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் ஒரு திருமணம் முடிக்க வேண்டும் என்று அவருடைய மாமி சொன்ன போது, அப்பதான் அபீசீனியாவிலிருந்து யார் வருகின்றால், சௌதா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, எல்லாரும் கவனிக்கணும், நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரித்திரம் எல்லாரும் கண்டிப்பாக கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை. முடிஞ்சவரை கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபீசீனியாவிலிருந்து வந்த சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விதவையான சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். அப்படி கொஞ்ச காலம் போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ஸித்தீகா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் 3 மனைவிகளை திருமணம் முடித்தார்கள். யாரென்னா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. சரியா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. பல கனவுகளை கண்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், இதெல்லாம் நடந்த சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிக்கக்கூடிய வேளையிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு வயது எத்தனை? 6 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது எத்தனை? 50 அல்லது 52 வயது. ஒரு 50 வயதை சார்ந்த ஒரு நபர் ஒரு 6 வயது சிறுமியை திருமணம் முடிப்பதற்கு காரணம் என்ன? என்ன தேவை இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு அதானே பிரச்சனை. இன்னைக்கு சிறுமியை திருமணம் முடித்தார்கள். ஏனென்று சொன்னால், ஆயிஷா ஸித்தீகா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே வைகாந்து பண்ணார். அப்படி அவர்களுக்கு மனதில் பதிந்துவிடும். அல்லாஹ்வுடைய தீர்மானம் ஒரு காரணமாக இருந்தால், வெளிப்படையான காரணம் இந்த காரணம். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை, அதற்காக கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மௌத்திற்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கையை நுணுக்கமான முறையில் படம் பிடித்து இந்த உலகத்துக்கு முன்னால் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்ந்த 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை ஆயிஷா ஸித்தீகா ரலியல்லாஹு தஆலா அறிவித்திருக்கின்றார்கள். உதாரணமாக ஒன்று சொல்லலாம், எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லலாம். நம்ம எல்லாம் ரமதானுடைய காலங்களில் சஹர் வைக்கக்கூடிய நேரத்தில் 2 விஷயம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு கருத்தை சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? குளிப்பு கடமையானால் சாப்பிடுவதற்கு முன்னால் குளிக்க வேண்டுமா, சாப்பிட்டதற்கு பிறகு குளிக்க வேண்டுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சாப்பிட்ட பிறகு, சாப்பிடுவதற்கு முன்னால் குளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சாப்பிட்ட பிறகு குளிக்கலாம். ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க? அந்த நிலைமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து பார்த்த காரணத்தினால் ஆயிஷா ஸித்தீகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகாக சொல்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணம் ஒரு அழகான உறவு. திருமணம் என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய உறவல்ல. அது நாளை மறுமையிலும் சுவனத்திலும் தொடரக்கூடிய உறவு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க,
உம்மையார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க என்னதான் ரசூலுல்லாஹுடைய மனைவியாக இருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபரையும் அழைக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய தந்தையுடைய பெயரை வைத்து அழைப்பார். யா ஆயிஷா பின்த் அபூபக்கர், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத் அழைப்பார். என்னுடைய பெயரை அழைக்கக்கூடிய நேரத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அழைப்பான். ஆனா நீங்க மனைவியா இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அப்படி அழைக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நீங்க நல்ல புத்திசாலிதான், ஆனால் இன்னக்கும் துதஊன பி அஸ்மாஇக்கும் வ பி அஸ்மாஇ ஆபாஇக்கும் ஃபஹ்ஸினு அஸ்மாஅக்கும், உங்களுடைய தந்தையுடைய பெயரை வைத்து அழைக்கப்படும் உங்களுடைய பெயர்களை அழைக்க அழகாக்குங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய ஜோடிகளோடு, அவர்களுடைய கணவன்மார்களோடு, அவர்களுடைய மனைவிமார்களோடு நீங்கள் சுவனத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவார் என்று சொல்லும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியாகி விட்டார். அப்ப இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த உறவு நாளை மறுமையிலும் சுவனத்திலும் தொடரக்கூடிய உறவாகும். இன்று நம்முடைய குடும்பங்களில் எவ்வளவு பிரச்சனைகள், திருமணமான மறுநாட்களிலே, மறுவாரத்திலே, மறுமாதத்திலே தலாக்காகக்கூடிய எத்தனை மோசமான காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் அல்லையு அலா, யா ரசூலல்லாஹ் மக்களில் ஆக மோசமானவர்கள் யார் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லையு அலா, குடும்பத்திற்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்பார்கள், கைஃப யகூனு الرجل முமையத்தன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஒரு குடும்ப உறுப்பினர் ஒரு குடும்பத்திற்கு எப்படி நெருக்கடியை கொடுப்பார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர் வீட்டிற்குள் அவர் நுழைந்து விட்டால், அவர் வீட்டிற்குள் அவர் நுழைந்து விட்டால் எல்லாரும் பயந்துருவாங்க, பயந்து ஓடிடுவாங்க. அவ்வளவு நேரம் தந்தை வருகின்ற நேரம் வரை சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பார். தந்தை வந்தவுடன் அவர்கள் ஓடிவிடுவார்கள். அப்படி எத்தனையோ வீடுகளில் அவர் வீட்டை விட்டு வெளியேறினால் சந்தோஷம் அடைவார்கள், சிரிப்பார்கள். அவர்தான் குடும்பத்திலே நெருக்கடியை கொடுக்கக்கூடிய என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். குடும்பம் என்று சொல்லக்கூடியது அதை சந்தோஷமாக வைக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு ஆண்களுக்கும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ நபர்கள் தன்னுடைய மனதிற்குள் உள்ள சங்கடங்களை, கவலைகளை யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் தற்கொலைக்கு ஆளாகக்கூடிய எத்தனையோ சிறுவர்கள் இருக்கிறார். ஸ்கூல்ல நடக்கக்கூடிய கொடுமைகள், கல்லூரியில் நடக்கக்கூடிய கொடுமைகளை வீட்டில் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கையை அழகாக படம் எடுத்து காண்பிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய அன்பு மனைவிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகை தருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வருகை தந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ் நான் வீட்டுக்குள்ள வரலாமா? நான் உமர் வந்திருக்கிறேன், வீட்டுக்குள்ள வரலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கின்றார்கள், வீட்டுக்குள்ள வரலாம். வீட்டுக்குள்ள வந்த உடனே அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த மனைவிமார்கள்லாம் திரைக்கு பின்னால் ஒளிந்து விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மகிழ்ச்சியாக்கி வைக்கட்டும். யாராவது சிரித்தா
அவங்களுக்கு துஆ செய்வதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு யாராவது சிரித்தா நம்ம கோபமா பார்க்கிறோம். அவன் எதுக்கு சிரிக்கிறான்? அவன் என்ன கிண்டல் அடிச்சு சிரிக்கிறானா? அவன் எனக்கு துரோகம் செய்வதற்காக சிரிக்கின்றானா? என்னெல்லாம் நாம் சிந்திக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிரிப்பை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்றாங்க. துஆ செய்துட்டு கேட்கிறாங்க, வமா அன்ஹக்க யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எதற்காக நீங்கள் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டபோது, இதுவரை நான் பேசிக் கொண்டிருந்த உங்களுடைய சப்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமண வாழ்க்கையை பார்த்தீர்களா? எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. உங்களை பயந்து உள்ள போயிட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா திரும்பி நின்று கொண்டு, ஏன் நான் வந்தவுடன் நீங்கள் எல்லாம் ஓடினீர்கள்? அவ்வளவு கொடூரமானவனானா அப்படின்னு இருக்கும்போது அங்கிருந்து சப்தம் வந்தது, எங்களுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஃப்டானவங்க, நீங்க கொஞ்சம் ஹார்டானவங்க, அதனால நான் பயந்து உள்ள போயிட்டோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே திரும்புங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, உமரே நீங்க ஒரு பாதையில போன ஷைத்தான் அந்த பாதையில வரமாட்டான், இன்னும் எம்மாத்திரம் இந்த மலைநாடுகள் என்று சொல்லி அது ஒரு பக்கம் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு நாம் அடிப்படையில் பெற வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னார், தன் மனைவிமார்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அளவலாவிக் கொண்டிருந்தார். எத்தனையோ சம்பவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமண வாழ்க்கையிலே நாம் எடுத்து காட்டலாம். நாம் சொன்னேனே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது மனைவி சௌதா ரலியல்லாஹு தஆலா. நிறைய மனைவிமார்களுடைய திருமணம் எப்படி இருந்தது சொன்னால், நிறைய விதவைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு கொடுப்பதற்காக வேண்டிதான் திருமணம் முடித்தார்கள். அந்த கட்டத்தில சௌதா ரலியல்லாஹு தஆலா 50 வயதான சௌதா ரலியல்லாஹு, கொஞ்சம் உடல் உண்டாக இருக்கும் சௌதா ரலியல்லாஹு தஆலா. சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான இனிப்பு பண்டத்தை தயார் பண்ணார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு எவ்வளவு அழகாக பழகின்றார் பாருங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய நோய் என்னவென்றால் சந்தேகம். அதை பற்றி எல்லாம் பின்னால பேசுறேன். சந்தேகத்தினாலே, சந்தேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு குணம் நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டால் நம்முடைய குடும்பம் சின்னாபின்னமாகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சௌதா ரலியல்லாஹு தஆலா ஒரு அழகான இனிப்பு பண்டத்தை தயார் செய்து கொடுக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து இது என்னதுன்னு கேட்கிறாங்க. என்னதுன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல, இது ஒரு இனிப்பு பண்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான ஒரு இனிப்பு பண்டம். அப்படியே அந்த இனிப்பு பண்டத்துக்குள்ள கை போட்டு அப்படியே கையில எடுத்து சௌதா ரலியல்லாஹு அன்ஹா முகத்துல தேய்ச்சிட்டு ஓடிட்டான். சின்ன பிள்ளை இல்ல ஆயிஷா ரலியல்லாஹு தேய்ச்சிட்டு ஓடிட்டான். சௌதா ரலியல்லாஹு தஆலா அப்படியே ஒரு பரிதாபமான ஒரு பார்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. இப்படி செய்து போட்டாங்களே உடைய மனைவி அப்படின்னு சொல்லி பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தமாயிட்டு, சும்மா விடக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர போய் ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கைய அப்படியே பின்னால பிடிச்சு வச்சுட்டு, சௌதா நீங்களும் பாருங்க, உங்களுடைய முகத்துல எப்படி தேய்ச்சார்களோ அதே போன்று தேயுங்கள் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. என்று சொன்னால் குடும்பங்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் சம்பந்தமான அழகான ஹதீசுகளை எல்லாம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமண வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து காட்டினார்கள். சஹாபாக்களுக்கும் அதை போதனை செய்து கொடுத்தார்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். திருமணம் சம்பந்தமான ஹதீதுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ சஹாபாக்களுக்கு திருமணம் செய்வதற்கு ஆசை மூட்டுகின்றார்கள். அப்ப ஒரு நபர் சஅத் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நபர், கருகருத்த நபர், உதடுகள் எல்லாம்
சுத்தமான உதடுடையவர். அவர்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிற, யா ரசூலல்லாஹ், எனக்கு யார் இங்கு பெண்ணு தருவாய் யா ரசூலல்லாஹ்? நான் அழகில்லாதவன், நான் மோசமானவன், நான் கருகருத்தவன், எனக்கு யார் இங்கே பெண்ணு தருவாய்? திருமணம் சம்பந்தமான எவ்வளவோ நல்ல நல்ல தகவல்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர்கள், நான் திருமணம் முடிக்க மாட்டேன், வேண்டாமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு பணக்கார சஹாபியை சூண்டி காட்டி சொல்லுவார்கள், அவர்களிடத்திலே நான் சொன்னதாக நீங்கள் பெண்ணு கேளுங்கள். வஹப் ரலியல்லாஹு தன்னுடைய மகளை பெண் கேட்பதற்காக ஸஅத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மகளை திருமணம் முடித்து தருவாங்க. இது சொன்னா யாராவது சம்மதிப்பாங்களா? வஹப் ரலியல்லாஹு தஆலா உடனே துரத்தி விடுகின்றார், அதெல்லாம் முடியாது, உனக்கெல்லாம் என்னுடைய மகளை திருமணம் முடித்து தர முடியாது, வெளியே போஞ்சு பத்தி விடுறாங்க. அப்படியே கவலையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஆனா இந்த காட்சிகளை எல்லாம் வஹப் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் வீட்டுக்குள்ளிருந்தே பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு எத்தனையோ சகோதரிகள் காதல் என்ற பெயரிலே கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை உதறி தள்ளிக்கொண்டு மோசமான வாழ்க்கையை, நரக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய எத்தனையோ பெண்மணிகளுக்கு, சகோதரிகளுக்கு மத்தியில் வஹப் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் ஒரு முன்மாதிரியான மகளாக திகழ்ந்தார். வஹப் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் சொல்லுகின்றார்கள், எதற்காக அப்படி செய்தீர்கள்? யார் சொல்லி அனுப்பியிருக்கின்றார்? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். நான் அந்த திருமணத்திற்கு தயாராகின்றேன் என்று வஹப் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் தந்தை இடத்திலே சொல்வார். இவங்க நேர போய் என்ன சொல்றாங்க? அவர் சம்மதிக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடியே வஹப் ரலியல்லாஹு தஆலா சென்று தன்னுடைய திருமணத்திற்கான சம்மதத்தை தெரிவிக்கின்றார்கள். திருமணத்திற்கான சம்மதத்தை தெரிவித்த போது 2 நாட்கள்ல திருமணம். யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணத்திற்கான மகர் வாங்குவதற்கான தொகை இல்லை யா ரசூலல்லாஹ். சில சஹாபாக்களிடத்திலே கேட்க சொல்லுகின்றார்கள். கேட்டு திருமணத்திற்கான மகர் வாங்குவதற்கான தொகையை வாங்கி கொண்டு வரக்கூடிய வேளையிலே ஒரு பயங்கரமான அழைப்பு. என்ன அழைப்பு என்று சொன்னால், யுத்தத்திற்கான அழைப்பு, இஸ்லாமிய விரோதிகளோடு யுத்தம் செய்வதற்கான அழைப்பு. நாளை மணமகனாக, புதுமாப்பிள்ளையாக மணக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஸஅத் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய ரூட்டை மாற்றுகின்றார்கள். ரூட்டை மாற்றி அந்த பொருளாதாரத்தை எல்லாம் யுத்தத்திற்கான ஆயுதங்களை வாங்குவதற்காக பயன்படுத்துகின்றார்கள். யுத்தம் நடைபெறுகின்றது. தன்னுடைய முகத்தை மூடியவர்களாக ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யுத்தம் செய்கின்றார்கள். கடுமையான முறையில் யுத்தம் செய்கின்றார்கள். எதிரிகளை தாக்குகின்றார்கள். பல காயங்களோடு, 70க்கும் மேற்பட்ட காயங்களோடு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காணவில்லை என்று தேடுகின்ற நேரத்திலே காயங்களோடு ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பெரிய துஆ செய்தார்கள். ஸஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜனாஸாவிலே ஏராளமான மலக்குமார்கள் வந்தது. சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பிற்குரிய சகோதரர், திருமணம் என்று சொல்லக்கூடியது வாழ்க்கை, ஒரு அழகான வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை. அதை இஸ்லாம் காட்டி தந்த முறையில் நாம் அதை பயன்படுத்த. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் சமைத்து சாப்பிடுகின்றோம், ஆனால் நஅக்குலு வலா நஷ்பு, நாங்கள் சாப்பிடுகின்றோம், ஆனால் எங்களுடைய வயிறு நிறைய மாட்டேங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பங்களோடு எப்படி சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு அழகான உதாரணங்களை சொல்லுகிறார். அப்ப அந்த சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, லஅல்லக்கும் ததஃபர்ரகுன், நீங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்தவர்களாக சாப்பிடுகின்றீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்ப
இப்படி சாப்பிடுகின்ற காரணத்தினால்தான் உங்களுடைய வயிறு நிறையவில்லை என்று சொன்னார். பிஸ்மி சொன்னவர்களாக, சேர்ந்தவர்களாக, சாப்பிடக்கூடிய ஒழுக்கங்களை கடை விதித்தவர்களாக நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய திருமண வாழ்க்கையில், கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார். நான் சொன்னேன், இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏராளமான நெருக்கடிகள். அலிம்சா ஒரு சந்தோஷமே இல்லை, அலிம்சா ஒரு நிம்மதியே இல்லை. அலிம்சா திருமணத்திற்கு முன்னால் சந்தோஷமாக இருந்தேன், ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மனோ தத்துவ மருத்துவர்கள், டாக்டர்கள் குடும்பம் சம்பந்தமான சில தகவல்களை தருகின்றார்கள், சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்றார்கள். மனநிலை, குடும்ப ரீதியாக மனநிலை சரியில்லாதவர்களால் சில கேள்விகளை கேட்கின்றார்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி என்ன? எல்லாரும் கூட்டாக சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வராது. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குள் ரகசியம் இருக்கின்றதா? கணவனுக்கு தெரியாத ரகசியம் மனைவிக்கு தெரியும், மனைவிக்கு தெரியாத ரகசியம் கணவனுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியாத ரகசியம் தந்தைக்கும் தாய்க்கும் தெரியாத ரகசியங்கள் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்பங்களில் சந்தோஷம் இருக்காது. எல்லோரும் கூட்டாக குடும்பமாக இருந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கம் இருக்கின்றதா? அது இருக்கின்றது என்று உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையே வராது. உங்களில் யாராவது பேசுகின்ற நேரத்திலே, அவர்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றது. இன்னைக்கு அப்படிதானே? தந்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தந்தை பேசுவார், அல்லது பிள்ளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தந்தை போன பார்த்துப்பார். பிள்ளை ஸ்கூல்ல உள்ள தகவல்களை, வெளியில் உள்ள தகவல்களை எல்லாம் ஆசையாக வந்து சொல்லும், ஆனால் தந்தை அதை கவனிக்கவே மாட்டார். அது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்று மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு அழகான முறைகளை வழிகாட்டுதலாக இருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியமான மனைவிகளில் ஒரு மனைவி யாரு? கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய செய்த எல்லா காரியங்களையும் அவ்வப்போது ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல கதீஜா இப்படி செய்வாங்க, இந்த இடத்துல இப்படி செய்வாங்க சொல்லிட்டு அழகாக சொல்லுவாங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கோவம் வந்து, எப்ப பார்த்தாலும் அவங்களை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே, அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான பகரத்தை உங்களுக்கு தரலையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வல்லாஹி யா ஆயிஷா, அவர்களுக்கு பிறகு எனக்கு ஒரு சிறந்த பகரத்தை தரவில்லை என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். சத்தகனி, என்னை உண்மைப்படுத்தினார்கள், எல்லாரும் பொய்ப்படுத்திய போது என்னை கதீஜா உண்மைப்படுத்தினார்கள். பொருளாதாரத்தின் வழிகள் எல்லாம் எனக்கு தடையான போது எனக்காக, தீனுக்காக வாரி வாரி வழங்கினார்கள். அவர்களிடத்திலிருந்து எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரிசை தந்தான், குழந்தைகளை தந்தான். ஆயிஷா ரலியல்லாஹு குழந்தைகளே. அப்போ வார்த்தைகளில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த திருமண வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் தலாக்குகள் நடைபெறாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆனதற்கு பிறகு ஒரு நாள் ஒரு யாசகர் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் வந்து யாசகம் கேட்கின்றார். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாரி வழங்கக்கூடிய ஒரு குர்ஆன் சொல்லுகின்றது, வயுத்இமுன தஆம அலா ஹப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா. அவருடைய நல்ல செயல்களை பாராட்டி குர்ஆன் பேசுகின்றது. ஒரு யாசகர் யாசகம் கேட்கின்றார், ஒண்ணுமே இல்லை,
கடைசியாக இறுதியாக கழுத்தில் கிடந்த ஒரு மாலையை உருவி கொடுக்கிறாங்க. உருவி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அழுது அழுது கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட நேரம் வந்து இந்த யாசகர் சொல்லாரு, ரசூலுல்லாஹ் வீட்டுல யாசகம் கேட்க போன ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாலையை அழுது அழுது தந்தாங்க. ரசூலுல்லாஹ் எந்த மாலைன்னு சொல்லி பார்க்கப்போ ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அழுகிறீங்கன்னு கேட்கும் போது, இதுதான் என்னுடைய அன்பு மனைவி கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ஞாபகார்த்தமாக இறுதியாக இருந்த ஒன்றை கலக்கி தந்திருக்கிறாங்க, அதனால அழுதிருக்கிறாங்க சொல்லிட்டு யாரு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுத தருணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, சௌதா ரலியல்லாஹு தஆலா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா, இப்படி ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வாழ்க்கையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வழிகாட்டி இருக்கின்றார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவியை திருமணம் செய்கிறார். அவர்களும் விதவையான மனைவி. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் என்று சொன்னால், அவருடைய முதல் கணவர் யார் என்று சொன்னால் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா. உம்மு ஸலமா, அபூ ஸலமா உலகத்திலே சிறந்த கணவன் மனைவிக்கு உதாரணமானவர். கணவன் மனைவியுடைய காதலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அபூ ஸலமாவை உம்மு ஸலமாவை உதாரணமாக சொல்லும். அவ்வளவு பிரியமானவர் ரெண்டு பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுக்கிறாங்க. என்ன துஆன்னு சொன்னா, உங்களில் யாருக்காவது கஷ்டங்கள் ஏற்பட்டால், உங்களில் யாருக்காவது கஷ்டங்கள் ஏற்பட்டால், சோதனைகள் ஏற்பட்டால் இந்த துஆவை நீங்க பயன்படுத்துங்க. எல்லாரும் பயன்படுத்துங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப்னி கைரம் மின்ஹா. அற்புதமான துஆ.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. துஆவை சொல்லி கொடுத்து இந்த துஆவை நேர போய் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப்னி கைரம் மின்ஹா. அந்த துஆவை சொல்லி கொடுத்து 10 நாட்கள்ல அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிட்டாங்க. உலகத்திலே சிறந்த கணவர் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா, பாசத்திற்குரிய அன்பிற்குரிய கணவர். உலகத்தில் எதையும் தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் நம்முடைய பிரியமான நபர்களுடைய பிரிவை நாம் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதற்கு அல்லாஹ் தஆலா கவலையை அல்லாஹ் தஆலா மறக்கடிக்க செய்திருக்கிறான். கவலையை மறக்க முடியலன்னா உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அந்த துஆ ஓதுறாங்க. அந்த துஆவுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைக்கு நீ கூலி தருவாயாக, வ அக்லிஃப்னி கைரம் மின்ஹா, இதற்கு பகரமாக ஒரு நல்ல பகரத்தை தருவாயாக. இந்த துஆவை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதுகின்றார்கள். அவருடைய இத்தாவுடைய காலம் முடிகின்ற வரை ஓதுகிறார். என்ன துஆ? யா அல்லாஹ் இந்த சோதனைக்கு நீ கூலியை தருவாயாக, இதற்கு பகரமாக ஒரு நல்ல பகரத்தை தருவாயாக. உலகத்தில் அபூ ஸலமாவை விட யார் நல்ல பகரம்? இத்தாவுடைய காலம் முடிந்த மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெண் பேசி போகின்றார்கள். இதுதான் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் செய்த வரலாறு. நிறைய படிப்பினைகள் உண்டு. நமக்கு சோதனைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 13 ஆண்டு கால வரலாற்றில் மனைவிமார்களோடு ஒரு கோபமான பேச்சு கூட அவர்கள் பேசியது. ஒரு முறை ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஒரு கஷ்டமான கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு மனைவி ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்தில் உடனே நம்ம கோபப்படுறோம், கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு பிரியமான மனைவி யாருன்னு கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்காம சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு சந்தேகம், நீங்க தான் எனக்கு பிரியமான மனைவி. அடுத்த கேள்வி, நான் பிரியமான மனைவியாக இருந்தால் இந்த பதிலை எல்லா மனைவிமார்களுக்கு முன்னாடி சொல்லுவீங்களா? எவ்வளவு கஷ்டமான கேள்வி. சொல்லுவா சிந்திக்காம சொன்னாங்க, நான் சொல்லுவேனே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையும் ஒவ்வொரு மனைவிமார்களை சந்திப்பார்கள். மாலையில் எல்லா மனைவிமார்களும் சேர்ந்திருப்பார்கள். இதை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எல்லா மனைவிமார்களும் வீட்டுக்கு போறாங்க. போய் வீட்டில இருந்து இறக்கக்கூடிய நேரத்துல எல்லா மனைவிமார்களுக்கும் ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லல, அப்படி போறாங்க. மாலையில எல்லா மனைவிமார்களும் கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு மறக்கல்ல, யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், உங்களுக்கு பிரியமான மனைவி யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு என்ன நினைச்சாங்க, நம்மள சொல்லணும், எல்லா மனைவிமார்களுக்கு முன்னாடி நம்ம பெயரை சொல்லணும்னு நினைக்கிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்காமல் சொன்னார்கள், நான் யாருக்கு பேரீத்தம்பழம் தந்தேனோ, யாருக்கு பேரீத்தம்பழம் தந்தேனோ அவர் எனக்கு பிரியமான மனைவி என்று சொன்னார். இப்ப யாருக்கு பேரீச்சம்பழம் கொடுத்தாங்க? எல்லாரும் கொடுத்தாங்க. எல்லாரும் அவங்க மனதில் என்ன நினைப்பாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பிரியமானவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மட்டும்தான் சொந்தம். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நினைப்பாங்க நமக்கு மட்டும்தான் சொந்தம். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நினைப்பாங்க நமக்கு மட்டும்தான் சொந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அணுகுமுறையை பார்த்தீர்களா? எல்லா மனைவிமார்களுக்கும் இடையிலும் சண்டையும் சச்சரவுகளும் நிறைய ஏற்படும், அப்படிதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் இடையிலும் சண்டையும் சச்சரவுகளும் ஏற்பட்டது. ஒரு கடுமையான சண்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய மனைவிமார்களுக்கு இடையில சண்டையை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி மூன்றாவது நபரை அழைக்க மாட்டார்கள். நம்முடைய குடும்பங்கள் உள்ள பிரச்சனைகளை என்னது, அடுத்த நபர்கள் வந்து நம்முடைய குடும்பத்தில் உள்ள சண்டைகளை தீர்த்து வைப்பதுதான், அவர்கள் தலையிடுவதுதான். நமக்குள் இடையில் உள்ள சண்டையை நாமே தீர்த்து வைத்தால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. சில விஷயங்களை சில நபர்களோடு சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறாங்க, சில நோய்களை ரகசியமாக வைக்க வேண்டும். ரகசியமாக வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வே அதற்கு ஷிஃபா தருவார். உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டு நடக்கக்கூடாது. அதை போன்று நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், சில இபாதத்துகள் பகிரங்கமாக செய்வோம், சில இபாதத்துகள் ரகசியமாக செய்வோம். அதை யாரிடம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அல்லாமா ஸஅதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருடைய மகன் சொல்லுவார், அவர்களும் அவருடைய மகனும் தஹஜ்ஜுடைய வேளையிலே எழுந்திருத்து இபாதத்து செய்வார்கள். மகன் சொல்லுவார், தந்தையே பார்த்தீர்களா, நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள், எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நாம் மட்டும் எழுந்திருந்து இபாதத்து செய்கின்றோமே என்று தன்னையே பாராட்டி சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாமா ஸஅதி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இனிமே நீ என்ன கூட தொழ வரக்கூடாது. அவருடைய மனதில் எண்ணம் சரியில்லை. மூன்றாவதாக, கணவன் மனைவிக்கு இடையுள்ள ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது. இவ்வளவு மோசமான காரியங்கள், கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கக்கூடிய உறவுகளை, அதை நண்பர்களிடத்திலே பகிரக்கூடிய மோசமான நிலைமை, எவ்வளவு அசிங்கமான செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடையிலுள்ள சண்டையை தீர்ப்பதற்காக கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடலாமா? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடலன்னா, அவர்கள் மூலமாக ஏராளமான குர்ஆன் வசனங்கள் இறங்கியிருக்கின்றது. யா ரசூலல்லாஹ், உங்களை பார்ப்பது, இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். யா ரசூலல்லாஹ், உங்களை பார்ப்பதற்காக அந்நிய பெண்களும் மனைவிமார்களும் வருகின்றார்கள், உங்களை பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஒரு திரை வேண்டும் என்று சொன்னபோது பர்தாவுடைய ஆயத்து இறங்கியது. யா ரசூலல்லாஹ், தவாஃப் செய்துவிட்டு போய்விடுகிறார்கள், மகாம் இப்ராஹிம் பக்கத்தில் தொழுவதில்லை என்று சொன்னபோது வத்தகிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா என்ற ஆயத்து இறங்கியது. நிறைய ஆயத்துகள் உமர் ரலியல்லாஹு தஆலா சார்ந்த விஷயங்களாக இருக்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அழைக்கலாம், இல்லை அழைக்க கூடாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அழைக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடம் இத்திகாஃப் இருக்கின்ற நேரத்திலே தன்னுடைய சொந்த பிரியமான மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆயிஷா, நான் இந்த வருஷம் இத்திகாஃப் இருக்க போறேன். நம்ம சொன்ன உடனே ஆயிஷா, யா ரசூலல்லாஹ், நானும் உங்க கூட வந்து இத்திகாஃப் பண்ணி இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மட்டும், அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தார்கள். ஆனா இவங்க என்ன செய்தாங்கன்னா, எல்லா மனைவிமார்கள் திரும்பி சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளிவாசல்ல இத்திகாஃப் இருக்க போறேன். எல்லா மனைவிமார்களும் எல்லாத்தையும் தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து டென்ட் அடிச்சு உட்கார்ந்துட்டாங்க. பள்ளிவாசல்ல எல்லா மனைவிமாரும் இத்திகாஃப் இல்ல, சரியாகுமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அணுகுமுறை அங்கே கடைபிடிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாட்ட போய் சவுண்ட் போட்டாங்களா, ஆயிஷா நீங்க என்ன காரியம் செய்துட்டீங்க, நான் உங்களுக்கு மட்டும் தான் அனுமதி தந்தேன், நீங்க ஏன் எல்லா மனைவியாட்டும் போய் சொன்னீங்க அப்படி கேட்கல. அந்த அந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி, மனைவிமார்களுக்கு இடையில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மட்டும் அந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருக்கவில்லை. மனைவிமார்களுக்கு எவ்வளவு அழகாக, எவ்வளவு அழகான அணுகுமுறையை கடைபிடிக்கின்றார். அப்ப நான் சொல்லி வந்த விஷயம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கலாம் என்று சொன்னார். சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள். வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அவர்கள் வார்த்தை சொல்றாங்க. சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வந்துட்டாங்க. ஆனா அவங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த உண்மைதான் சொல்லணும். யார்கிட்ட சொல்றாங்க? உண்மையை சொல்வதற்கு உலகத்தார்களுக்கு படிப்பினையாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொன்னபோது சமாதானம் செய்ய வந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கோவம் அப்படி ஓங்கி கன்னத்துல ஒரு அறை கொடுக்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களை சமாதானம் செய்ய வைக்க கூப்பிட்டனா இல்ல சண்டையை கூட்டுவது கூப்பிட்டனா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் சமாதானமாகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானமாகின்றார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், சண்டையில் ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டீர்கள், சமாதானத்திலும் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னபோது ரெண்டு பேரும் குடும்பமே அந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான முறையில் திருமண வாழ்க்கையை காண்பித்து தந்தார்களோ, வாழ்ந்து காண்பித்து தந்தார்களோ, அதுபோன்ற வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கும் இன்னும் திருமணம் பிடிக்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. இஸ்லாமிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த இடத்தில் இருந்து பேசப்படுவதற்கு ஒரு ஆனந்தமாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு பெருமையாக இருக்கின்றது. நாம் ஓதிய மதரசாவில், நம்மை வளர்த்து ஆளாக்கிய மதரசாவில், நம்மை வளர்த்து ஆளாக்கிய மக்களுக்கு முன்னால் பேசுவது என்று சொல்லக்கூடியது ஒரு பெருமையான விஷயமாக அல்ஹம்துலில்லாஹ். 2007 நான் இங்கே பட்டம் பெற்றேன். அன்று முதல் இன்று வரை காயல்பட்டணம் மஹ்தரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியிலே சிறந்த முறையில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த 13 வருடங்களாக பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இங்கு கிடைத்த பரக்கத், எங்களை உருவாக்கிய ஆசிரியர்கள், எங்களை உருவாக்கி இந்த மஹல்லா மக்களுக்கு நாம் என்றைக்கும் துஆ செய்வோம். எங்களை வளர்த்து ஆளாக்கியது இந்த மஹல்லா தான். எங்களுடைய ஆசிரியர்கள் எனக்கு ஓடி தந்த ஃபக்ருதீன் ஹஸ்ரத், சையீது ஹஸ்ரத் எல்லாம் எங்களுடைய ஆசிரியர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய துஆவை எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதற்காக உங்களுக்காக நாங்கள் துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மஹல்லாவை நல்ல முன்னோடியான மஹல்லாவா, தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியான மஹல்லாவா, இந்த மதரசாவிலிருந்து ஏராளம் மஹாஃபில்கள் இங்கே பட்டம் பெற்று நிறைய இஸ்லாமிகளை சேவை செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்று உலகம் முழுவதிலும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரிதான், மலேசியாவுக்கு சென்றாலும் சரிதான், மலேசியா, நான் 2 வருடங்களுக்கு முன்னால மலேசியாவுக்கு இருந்த, மலேசியால போன போது நிறைய நபர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை என்னவென்று சொன்னால், மலேசியாவில் இமாமாக பணியாற்றக்கூடிய ஃபைதுர் ரஹ்மானுடைய மாணவர்கள் சிறப்பான முறையில் தொலைவைக்கின்றார்கள். பெரும் பள்ளிவாசல்களில் மஸ்ஜித் இந்தியா என்று அறியப்படக்கூடிய நிறைய பள்ளிவாசல் இருக்கின்றது மலேசியாவில். அதுபோன்று துபாயில், சிங்கப்பூரில், இது போன்ற இடங்களில் எல்லாம் நம்முடைய மதரசா ஃபைதுர் ரஹ்மானுடைய மாணவர்கள் சிறப்பான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பெரும் பேச்சாளர்களாக இன்றைக்கு நான் பணியாற்றக்கூடிய காயல்பட்டணம் மஹ்தரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியில் முதல்வராக இருக்கக்கூடிய தங்கல் ஹசரத் இங்கு பட்டம் பெற்றவர்கள் தான்.
தமிழகம் கண்ட ஒரு பேச்சாளராக, தமிழகம் கண்ட ஒரு பெரும் தலைவராக, ஏராளமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக அப்துல் ரஹ்மான் தங்கள் அவர்கள் இன்று வந்திருக்கிறார். அவர்களும் இங்கு பட்டம் பெற்றவர்கள் தான். இங்கு பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் இன்று நல்ல முறையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய துஆக்கள் எப்போதும் இந்த மஹல்லாவுக்கு வந்து கொண்டே இருக்கும். உயிரோடு இருக்கின்ற காலத்திலும் மூத்தானதற்கு பிறகும் இந்த மஹல்லா மக்கள் பாக்கியவான்கள். நாளை இங்கு நீங்கள் உருவாக்கி இந்த ஹாஃபிதுகள் உங்களுடைய கரங்களை பிடித்து நாளை சுவனத்திற்கு கொண்டு போவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் சிறந்த ஹாஃபிதுகளாக, நல்ல ஆலிம்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, உலக கல்வியில் மார்க்க தெளிவில் நிபுணத்துவம் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கியர் முடிவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த சபை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வருகின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் ஏற்பாடு செய்த ஜமாத்தார்களுக்கும் நாம் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த சிறப்பான சபை மிக சிறப்பு நமக்காக வேண்டி தூரத்திலிருந்து எங்களை மிக சிறந்த முறையை சிறப்புரையாக எங்களது வாசலுக்கு சகோதரர் அடுத்து பெண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய பேசும்போது நேரத்தில்